மணி 11:30க்கு மேலே ஆயிடுச்சுங்க. சிவா வந்து நைட்டு கோயில் சாப்பாடு சாப்பிட்டாதான் தூங்குவேன், இல்லைன்னா தூங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்தே இருந்தானா. 11:30க்கு தான் சாப்பாடு போட்டாங்க, வாங்கி சாப்பிட்டுட்டான். அப்புறம் எங்கள் பெருமா கொஞ்சம் சாப்பாடு கோயில் சாப்பாடு கொடுக்குறேன்னு சொன்னாங்களா, அதனால சரி ஒரு குண்டா எடுத்துகிட்டு போகிறாங்க. என் சிவாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோயில் சாப்பாடு அந்த மாதிரிலாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே அவன் தூங்காமல் இருந்தானே பார்த்துங்க. என் ஹஸ்பண்டு ரொம்ப லேட்டாக தான் வந்தார், அதனால அவங்க 2 பேரும் தூங்குறாங்க, பாப்பாவும் ஹஸ்பண்ட். பெருமா கேட்டுச்சு எது இருக்குது அதில் தாராளமாக சால்ட்டு போட்டு எண்ணெய் ஊற்றி கிண்டிக்க. இங்கே வருங்க. ஓகேவா சிவா? கோயில் சவறு சாப்பிட்டாச்சா? என்ன பண்ணுது? ஏப்பம் வருதுங்க. ஒன்றும் பண்ணல, சோறு செரிக்குது. ஆய் வாந்தி கிண்டி எடுத்து விட்ட. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நைட்டு தான் ஊருக்கு வந்தேன். நைட்டே வந்து எடுக்கலான்னு பார்த்தேன் வீடியோலாம். நான் நைட்டு சோறு வாங்குற மாதிரி கண்டினியூ பண்ணியிருந்தேன். நைட்டு 10:30க்கு தாங்க நான் வந்தேன். எனக்கு போய் வெளியிலலாம் போக விருப்பம் இல்லையா, அதை மூஞ்சி இஞ்சா அந்த பில்டிங் அடிச்சது, கண்ணெலாம் எரிய ஆரம்பிச்சிச்சு. அப்படியே வந்துட்டு நான் படுத்துட்டேன். இவங்க எல்லாம் வெளியில் போயிட்டு என் பையன் வேறு, அம்மா நான் சோறு வாங்கி சாப்பிடணும்னு சுற்றிட்டு இருந்தான். எங்கள் அம்மாகிட்ட போகலாம் தான் பார்த்தா வந்தேன், சரி பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு. அதே நைட்டு பார்த்தீங்கன்னா 10:30 ஆனதுனால அவங்க போய் டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு அப்படியே படுத்துட்டேன். எங்கள் அம்மா காலையில் இங்கே வந்துருக்காங்க, நீங்கள் கேட்டேன் நல்லா வந்து பார்த்துட்டு போகிறாங்க. நம்ம பேரை வந்துட்டானா இல்லையா, வந்துட்டேன்னு இப்போ காலையில் வந்தாங்க. வந்து பார்த்துட்டு உடனே கிளம்பி ஓடுறாங்க. வேப்பங்கொட்டை ஊருக்கு போகிறாங்களா, படி 20 ரூபான்னு வாங்கிட்டு போகிறாங்களா. அதெல்லாம் நான் போகிறேன்ப்பா, போய் வேப்பங்கொட்டை போகிறேன். பிள்ளை நல்ல நாள் அழகாட்டே போகிறேன் பார்த்தீங்களா. ஆனால் இவ்வளோ மாதிரி நீங்கள் ஒருத்தர் பார்க்க முடியாது. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 3 வருஷமாக நாங்கள் இந்த வீடியோ போடுறோம், மீடியாவில் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்று கூட தெரியாது. ஒரு வீடியோ எப்படி எடுத்து அப்லோட் பண்ணணும், என்ன பண்ணணும், எதுவுமே தெரியாது. எதாக இருந்தாலும் நான் தான். ஒருவேளை நான் போயிட்டேன்னா இது எல்லாம் டோட்டலாக போயிடும். அவளுக்கு வருமானம் வராது, அவங்க ஒரு பிஏ வச்சுட்டு தான் வேலை செய்யணும். இந்த மாதிரி எங்கேயோ பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அவங்க கிடைக்கலங்கிறாங்க, இருக்கிறத வச்சு ஒழுங்காக ஹேண்டில் பண்ண தெரியல. இல்லையா அம்மா? லிப்ஸ்டிக் போட்டு வந்திருக்காங்க மேடம். லிப்ஸ்டிக் என்னத்தை போட்டாலாம் வாயில? குங்குமத்தை அள்ளிட்டாங்க, வாசல்ல இருந்துச்சா, அது தொட்டு வாய் உள்ளெல்லாம் போல இப்படி வச்சுட்டாங்க. போறாங்க, நான் போறேன். சரியா வரிக்கி இவ்வளவு வரிக்கும் விட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. காலையிலே உனக்கு என்ன எல்லாத்தையும் போட்டான்னு 2 வேலைக்கு வச்சு போறாளாம். இங்க வந்தா இவங்க 2 பேர் பஞ்சாயத்து நல்லா செம்ம ஜாலியா இருக்கும். எங்கேயோ வடை வேணும் வச்சுட்டு திரும்ப காலையிலே அதை எண்ணெயில போட்டு எடுக்கிறாங்க. ஆயில் ஃபுட்டை பார்த்தாலே பயமா இருக்கு இப்போலாம் எனக்கு. எங்க அம்மா நாங்க வந்ததுல பாப்பா கடையில தான் வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க. எங்களுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்துடுறாங்களா, சரின்னு அதை காலையிலேயே சாப்பிட்டு நைட்டு கோயில்ல கொடுத்த புளி சாதம் இதான் நைட்டு சாப்பிட்டு அம்மா எனக்கு என்னமோ பண்ணுதுன்னு இருக்கான் பாத்தீங்களா, இதை சாப்பிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இருக்குது அது போதுங்க காலையிலேக்கு சாப்பாடு. இப்போ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வேற ஒரு பெரிய செக் வச்சிருக்காங்க. இப்போ 2027 பார்த்தீங்கன்னா 2ஆம் மாதத்துலேருந்து நானும் என்னடா எல்லாமே வீடியோ போட்டுருக்காங்கன்னு பார்த்தா இனிமேல் மானிட்டைசேஷன் பண்ணுறது சாத்தியமே இல்லைங்க. 8000 வாட்ச் அவர், 20 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸ். பெரிய யூடியூபர்ஸாக மானிட்டைசேஷன் பண்ணலாம், இப்போ பண்ண முடியாது. காலையிலே சாப்பிட்டு எங்கேயும் போகணுன்றாங்க, அதுக்கு அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்கிறோம். புளி சாதத்துக்கு சாப்பிட்டு சிவன்யாவுக்கு எங்கேயாவது சுற்றிட்டே இருக்கணும். எங்கேயாவது போனால் மட்டும் வர, மற்ற டைம்லாம் கண்டுக்க மாட்டேங்க யாரும். எப்படி பார்க்குறா பாருங்க அவங்க அப்பாவை. நான் எங்க போலங்க, வெளில தூக்கிட்டு போனோம். உட்கார்ந்து இருந்தப்ப வரவே இல்ல, இப்போ தாவுறாங்க. வெயிலா இருக்குங்க. வந்து 2 நாளுக்குள்ள இங்க இருந்தா அப்புறம் மாமியாரை கொண்டு விட்டுட்டு வசதி விட்டு எடுத்து நாங்களும் போனது. எனக்கு ஒன்றும் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி வெயில் போட்டு கொளுத்துதுங்கண்ணா. வெயில் செம்மையா அடிக்குது, இல்லை சாயங்காலம் குளிருதுங்க. நேற்று குளிக்கலாம் குளிர்ற மாதிரி இருக்கு. அது ஆச்சரியமா இருக்குது. அப்படியே கிளைமேட்டே டிஃப்ரெண்டா இருக்குங்க. எங்கள் அம்மாவை வந்துட்டு எங்கே வேப்பங்கொட்டை போகிறக்கு போகிறேன்ட்டு அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க. எங்கேயோ போகணுங்கிறாங்க. அப்படியே போயிட்டு வரணும். யாரும் ஞாயிற்றுக்கிழமை ஒன்றும் பண்ணல. மீன் குழம்பு பேரில் ஒன்று வச்சுருந்தாங்க. ஊருக்கு போகலான்னு ஐடியா இருக்கு. காலையில் சாப்பாடு முடிச்சாச்சு, மத்தியானம் ஆக்கலாம். கோயிலில் எங்கேயாவது அன்னதானம் போட வாங்கி சாப்பிட்டுலாங்க. வந்தாலே கோயில் அன்னதானம் வாங்கி சாப்பிட்டு ஓட்டிட்டு போயிடுவோம், அவ்வளோதான். வேலை சாப்பாடு அன்னதானங்கிறது எவ்வளோ ஒரு இது. நீங்கள் சோறு திங்கிறதுக்கு என்னென்ன காரணம் வேணா சொல்லு. இந்த வண்டியை வாங்கினது நானும் பட அவசரப்பட்டுருக்கேன். கரெக்டாக வந்து ஜாம் ஆகிடுச்சு டிஸ்க்கு. வண்டி எங்கேயுமே போக முடியல. போயிட்டு இருந்தோமா, பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்கேன். அவங்க அங்கே போயிருக்காங்க. மச்சான் ஒருத்தருக்கான வர சொல்கிறேன், வந்து கைட்டு மட்டும் விட்றா, நான் வீட்டுக்கு போய்க்கிறேன் இருக்கேன். நின்றுருக்கேன். வாங்கினதுலேருந்து நானும் அலைஞ்சிட்டு தான் இருக்கேன், செலவு பண்ணிட்டு தான் இருக்கேன். எங்கள் அம்மா எந்த மாதிரி உடனே ஊருக்கு போகலாம் தாங்க வந்தோம். அப்புறம் போயிட்டு நீங்கள் ஏதாவது செஞ்சு சாப்பிட்டு போகலான்னு நாங்கள் மாமியார் போன டைமே வந்தோம், எதுவும் செய்யலையா,
அதான் ஃபுல்லாக பிரியாணி போடுறோன்னா அதுக்கு அப்படியே ஜாமான் வாங்கி நிற்கிறோம். வீட்டுக்கு போய் எங்கள் அம்மாயை கூப்பிட்டு வந்து அதுக்கு மேலே அப்படியே ஒன்று ஒன்றா போய்ட்டு ரெடி பண்ணணும். எங்கள் அம்மாயி மட்டும் ஏதாவது வேணும்னு அவ்வளோ சீக்கிரம் கேட்கவே மாட்டாங்க. வீட்டில் காய்கறி எதுவுமே இல்லை, என்கிட்ட சொல்லவே இல்லை, முன்னாடி சொல்லி வச்சுருக்காங்க. இப்போ சேர்த்து போகிறோமா ஏதாவது வாங்கிட்டு வரணும்னு கேட்டு வெத்தலை பாக்கு மட்டும் வாங்கிட்டு வாடான்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து பார்க்குறோம் ஒன்றுமே இல்லை வீட்டில். சொன்னால் வாங்கிட்டு வர போகிறேன், ஒரு 200 காய் வாங்கிட்டு வர மாட்டேனா? ஏம்மா என்ன இருந்தாலும் பெண்ணாடம் தாங்க. அங்கே வந்து நான் எந்த நேரமும் நமக்கு பார்த்தீங்கன்னா டாடா ஏசியில் வெங்காயம் தக்காளி என்ன வேணுமோ எல்லாம் விற்றுக்கிட்டே தான் இருக்கும். இங்கே எது வாங்கினாலும் சேர்த்து தப்பு தான் 3 வடலூர் பண்ணி தான் இருக்குது. 2வது அங்கேயுமே நமக்கு ரேட் ஒன்றும் செட் ஆகலை. நம்ம ஏரியா தான் இருந்தாலும் அதான் கூப்பிட்டு போகிறாங்க. அப்படியே போட்டு பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு பொறுமையாக ஆறாம போவோம் தான் பாருங்க. நல்லா இருந்த வண்டி திடீர்னு இந்த டிஸ்க் வந்து பிடிச்சிக்கிச்சு. இதில் வந்து என் ஃப்ரெண்டு மச்சான் ஒருத்தன் மெக்கானிக் இருக்கான், அவனை கூப்பிட்டு இதை தட்டி உடச்சி எடுத்துட்டு வச்சிருக்கேன். இந்த வண்டியை வாங்கினதுலேருந்து அந்த வண்டிக்கு நான் 60-70 செலவு பண்ணிட்டேன். வண்டியை விற்க மனசு இல்லை, ஏன்னா இது வரையும் சின்னதாக ஸ்க்ராட்ச் கூட எனக்கு ஆனதே இல்லை. அதனால் அப்படியே ஒரு சென்டிமெண்ட்டாக வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறேன். உண்மை என்னென்னா வாங்க வழி இல்லை, அதுவும் ஒரு காரணம். சரிங்க, அப்படியே அங்கே போகலாம். நான் எங்கள் அம்மா கிட்ட வந்து இது லெமன் ஜூஸ் போடுறதுக்கு பார்த்தீங்களா, அந்த லெமன் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு ஏதோ ஒன்று போட்டு குடிச்சா பரவாயில்லன்னு தண்ணி தான். மேடம் வந்து இவங்களை விடவே மாட்டாங்களாம். இங்கே வந்து சாப்பிடுமா சாப்பிட மேடம். ஏய் என்ன சாப்பாடு எம்மோ? ஐயோ கோயில் சோறு தெய்வ குத்து ஆயிடும். இப்போ சாப்பிடலாம், அவங்க சாப்பிட்ரு. அங்கே பாரு ஏன் உட்காந்துருக்க சிக்கன் அலசுறேன். ஐயோ என்னம்மா இறங்குறா, கீழே இறங்குறாளாமாங்க. சத்தியமா சமாளிக்க முடியல. நீ கண்ட உடனே எந்திரிக்கிறாளாம். நீ என்னம்மா ரசிக்கிறியாம்மா தண்ணிய? பிரியாணி போடலான்னு சொன்னாருங்க, அதனால வாங்கிட்டு வந்தோம். இப்போ என்ன சொல்றாரு, ஊருக்கு போகணும், எதுக்கு இதை வாங்கிட்டு வந்தான்னு என்ன கேட்குறாரு. ஒன்னதான் தலையை நிமிந்துடாதம்மா, நல்லா குமிஞ்சிக்க. என்னத்த சொல்றது, இந்த வேவாத வெய்ய நேரத்தில் கறி எடு பிரியாணி போடுன்னா இப்போ எடுத்துட்டு வந்தோடனே இந்த சொன்னாருங்கிறா. அவங்க அம்மா போன வாட்டி நீங்க எங்க போய் அங்க பிரியாணி பிடிச்சிங்க. சரி நம்ம எல்லாம் இங்கே செஞ்சு சாப்பிட்டு போறோம். சரி போட்டா மீன் தான் எடுத்துட்டு போயிடலாம், நமக்கும் ஒரு வேலை மிச்சம் தானே. ஏதாவது வேலை செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் வேலை விட்டே கொள்றது. இப்போ உங்க பிரியாணி போட்டாங்கன்னா நாங்கள் போய் எண்ணெய் வாங்கிட்டு வரணுமா? அங்கே கடையிலேருந்து தான் வந்தாங்க, எண்ணெய் இல்லையா எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வருவோம். அதான் சொல்கிறேன் இல்லைங்க, எல்லாத்தோட ரொம்ப வித்தியாசமான தெரியலடி. இங்கே தான் எது எடுத்தாலும் என்னதாம்மா கேட்பா சாமியை. பாருங்க இட்லி குண்டானில் போடுற பாருங்க பிரியாணி. எங்கள் அம்மாயி பேப்பரை கடை தூக்கிட்டு வந்துட்டாங்க. வண்டியில தான் அவங்க இத்தனை வருஷமா வண்டியில உட்காந்ததே இல்லைங்க. வண்டியில உட்கார சொல்றேன், அவங்க வேற ஏறி வழுக்குறாங்க. இறங்குனாங்கன்னா 10 நிமிஷம் ஆகுது. சரி ஏறி உட்காந்த பாரு, செருப்பு கீழே போட்டாங்க. அப்ப நீ இறங்காதம்மா, நானே எடுத்தாருன்னு வண்டி வச்சுட்டு வந்து எடுத்துட்டு வந்துட்டேன். வரவே மாட்டாங்கிறாங்க அங்க அவ்வளவு சாமர்த்தியத்துல. எனக்கும் இங்க இருக்குன்னு ஆசை தாங்க. சிவாவுக்கு ஸ்கூல் இருக்கு, அங்க போய் பார்த்தா நிறைய வேலை இருக்கு, பார்சல் வந்திருக்கு, சொல்றதுக்கு இல்லை. அதுக்காக சரி கிளம்பிடலாம் அப்படின்னு. கொஞ்சம் நல்லா வெய்ய இறங்கிடுச்சுன்னா கிளம்ப வேண்டியதான். தண்ணி நேற்று பிடிச்சிட்டு வச்சுட்டு வந்திருக்கேன். போன வேகம் குளிச்சுட்டு. நம்ம வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த அட்டை பூச்சி இதெல்லாம் அங்கே வருது ஏரியில். இங்கேயுமே பின்னாடி பாருங்க, இந்த காட்டுலேருந்து இங்கேயுமே வந்துடும். அதனால தண்ணி யூஸ் பண்ண முடியுமா எனக்கு தெரியல. குடிக்கிற தண்ணி கண்ணி யூஸ் பண்ணலாம். அப்புறம் என்னம்மா இதுக்கே வந்து ஒரு கதை சொல்கிறேன். இட்லி குண்டானில் போட்டிருக்கேன், தப்பாக நினச்சிங்க. உன் வீட்டு குண்டா நீ போடுற, அவங்க ஏமா உன்னை தப்பாக நினைக்க போகிறாங்க? சொல்லட்டுமேம்மா, இதுலயே இப்போ அதிகமா போடாது, அது தேவையான அளவு மட்டும் போடு. சாப்பிட்டு மீன் தான் கொஞ்சோண்டு எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். எங்க அம்மா இப்போ இவ்வளோ நேரம் கிளம்பிட்டாங்க. அப்படின்னு நிக்கிறாங்க, மின்னல் மாதிரி சறுக்குன்னு காணா போயிடுறாங்க இவங்க வேற. உண்மையிலே எனக்கு மட்டும்தான் அப்படிலாம் நடக்குதா என்னன்னு தெரியலங்க. நானும் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த வண்டி பிரச்சனை என்கிட்ட லைஃப்பில் நான் ஒன்றே உருப்படியாக வச்சுருக்கேன் எனக்கு இருக்குது அப்படின்னா அந்த வண்டி தான். எங்கே போனாலும் வண்டி இல்லாமல் நமக்கு செட் ஆகாது. ஏன்னா நான் நிறைய டைமு சின்ன வயசுலேருந்தே வண்டி கேட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாத்தையும் அசிங்கப்பட்டிருக்கேன். எவனும் வண்டி தரமாட்டான். வண்டினா அது எமர்ஜென்சி. வீட்டில் குழந்தைங்க இருக்குது, எங்கேயாவது போகிறோம், இந்த நினச்சா ஊருக்கு வரோம், மாமியார் வந்தால் வரோமா. ஆனால் ஏன் பொண்டாட்டிக்குமே எப்படின்னா அவளுக்கு அதை பற்றிலாம் எதுவும் தெரியாது. உட்காந்துட்டு போகிறோமா வண்டி ஓடுதா, அவ்வளோதான். அது என்ன பிரச்சனை, அது எவ்வளோ செலவாகும், அதெல்லாம் யோசிக்க மாட்டான். இன்னைக்கு அதே மாதிரி தான். அது உடஞ்ச உடனே சரியாயிடுச்சா இல்லையா, போகலாமா இல்லையா, அதை தான் கேட்டேன்மா. அதுதான் கேட்டேன். அது தெரியும் பசங்களுக்கு, வண்டி இருந்துகிட்டே இருந்து இல்லாமல் போகிற பசங்களுக்கு அதோட ஃபீலிங்ஸ் தெரியும். வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது தெரியும். கிட்டத்தட்ட அது எப்படின்னா ஒரு அங்கம் நம்ம ஃபேமிலியில், ஒய்ஃபு குழந்தைங்க மாதிரி.
எனக்கு அது மாதிரியே ஆகிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம லைஃப்பில் எவ்வளவோ சம்பாதிக்கிறோம், எவ்வளோனா நிறையா சொல்ல என்னோட சக்திக்கு ஏற்றது சம்பாதிக்கிறோம். ஆனால் என்னால் எதுவுமே பண்ணிக்க முடியல, ஃபேமிலிக்கும் எதுவும் பண்ண முடியல. கடன் வாங்குறோம், எதோ பண்ணுறோம், முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்குமே தவிர இதுக்கு முடிவு என்னவா இருக்கும்னே தெரியல. போயிட்டே இருக்குங்க அப்படியே, அது ஒரு எண்ட்லெஸ்ஸாக போகுது லைஃபு. கடைசியில் எங்கே இருக்குது என்ன ஆகும்னு தெரில. நான் பேசுறது எதுவும் உங்களுக்கு புரிய வாய்ப்பு இல்லை. என்னவா பண்ணுற இவன் பாருங்களா, அந்த புளிசோரை போட்டு போட்டு சாப்பிட்டுட்டே கிடக்குறான். டீ போடுறாங்க ஒரு சைடு, எங்க அம்மா பால் வேணும்னாங்களா. என்னென்ன செய்யல பண்ணி சிக்கன் கிரேவி வேலையை உருவாக்குறது ஈஸி. எங்க பெருமா தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, செத்த நேரம் இன்னும் உட்காரல, செத்த நேரம் இன்னும் உட்காரலன்னு. அந்த மாதிரி பிரியாணி மட்டும் போட்டானா கிரேவி வச்சுட்டு தயிர் கட்டாயம் பண்ணணும், கிரேவி வச்சுன்னு வேலையை நீயே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் ஊருக்கு போனோம்னா எப்படி இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு பொறுமையா தானே போக முடியும். நீங்க பாவம் கிடையாது, கேர்ள்ஸ் தான் பாவம். ஒத்துக்கிறேன். எங்களுக்கு வேலை அப்பப்ப இருந்தாலும் உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் வேலை இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல வரல. இத நீ மனசாட்சியோட சொல்றியா? கேளு இன்னொரு வாட்டி அதே மாதிரி. இத நீ மனசாட்சியோட தான் சொல்றேன். நீ யோசிச்சு சொல்றியா? யோசிச்சு தான் சொல்றேன். உண்மையாவா? சத்தியமா தான். ஏன் இல்ல வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டியா இல்ல யோசிச்சு தான் சொல்றியா அப்படின்னு கேட்டேன். என்னென்ன கேட்க யோசிச்சு சொன்னா அப்ப என்னென்ன கேட்க இல்ல கேக்குறேன். உண்மையாவே உடம்பேற நல்லா முடியலங்க. ஏன்னா இந்த வெல்டிங் வேலைக்கு போனது, இந்த வேலி போட்டது, அது ஒரு பக்கம் இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 450 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் வண்டியிலே ட்ராவல் பண்ணி போயிட்டு வந்து அப்படியே கண்ணெல்லாம் நரம்பெல்லாம் இதாகிடுச்சு, ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அதனால் ஒன்றுமே முடியல. நாங்கள் வந்து எப்போவுமே நாங்கள் வந்தோன்னா அந்த செடியெல்லாம் பார்ப்பேன். அங்கே பாருங்க எல்லாம் இது இந்த கண்ணு என்னாச்சுன்னு தெரியல, செத்துருச்சு கொய்யா கண்ணு. இது ஒன்று தான் இருக்குது. அது மாதிரி அதே பண்ணிடுமா, கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி பாருங்க. இந்த கொய்யான்னு ஒன்று தான் இருக்குது. அதில் இந்த இதை மரத்தை வெட்டணும். இந்த டைம் வந்தோம்னா மழை டைமில் தான் இதெல்லாம் வெட்டிட்டு போகணும். கிரேவி லைட்டாக சோம்பேறி சிக்கன் மாதிரி பண்ண சொன்னாங்க. ஃபுல்லாக பண்ணி கொடுத்தா சூப்பராக இருந்தது. என்ன பண்ண போகிறோமா? டீ போடுறேன்னா அப்புறம் பால் சக்கரை வச்சிருக்கியா? பதில் எனக்கு தேவை பதில். பாத்தீங்களா, ஒரு மனுஷனை எவ்வளவு வெறியேற்ற முடியுமோ இந்த மாதிரி ஒரு இப்போ எங்கே பாத்துருக்கீங்களா ஒருத்திய? சொல்லு. இவர் ஜூஸ் போட்டாரு, நான் எடுத்து வந்து கொடுத்தான்ல. சரி, உங்க பெருமாட்ட கடன் வாங்கிக்க. எனக்கு கோவம் வர காரணமா என்னன்னு கேட்டீங்கன்னா, இது நம்ம வீடு மாதிரி போனோம் வாங்கணும்னு வர முடியாது. இங்கிருந்து போனா கடைக்கு 1 கிலோமீட்டர் போகணும். இங்க வந்தாலே நம்ம தனியா பெட்ரோலுக்கு செலவு பண்ணணும். நம்ம அதான் சொல்றல, இவளுக்கு வர வர பொறுப்பு. அது சின்ன குழந்தை தானே, அதிகமா இருக்கு, பொறுப்புன்னு சொல்ல முடியாது. அந்த குழந்தை தன்மை இன்னும் அப்படியே இருக்கு. இவங்க போட்டுட்டு இருக்காங்க, அங்காண்ட கதை பசிட்டு இருக்காங்க. அது வந்து டீ போது சப்ளை ஆயிட்டு இருக்கு. வீடியோல என்னமோ பொண்ணு மாதிரியே ஒருத்தன் ஒளிஞ்சு போறாயா. ஐயோ ஆமா, எல்லாம் எங்கே பாத்திரம் வைக்க கிளம்பிட்டாங்க பாத்தீங்களா. பாத்திரம் வைக்க போற மாதிரி தானே இருக்கு. சாமி சோறு வாங்க போறாங்களாம், சாமி சோறு. மாமியார் எல்லாம் பாத்தீங்களா, சட்டிக்கெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. நம்ம ஊர்ல இதுதான் எப்பவுமே வருஷம் நடக்கும். சின்ன வயசுல நானும் தூக்கிட்டுலாம் ஓடுவேன். இப்பதான் போறது இல்லை, அதுக்கு முன்னாடி போவோம். டீசன்ட் பாக்குறேன். ஆமா, அது உண்மைதாங்க. நான் சின்ன வயசுல இதெல்லாம் மோசமா தூக்கிட்டு ஓடுவோம், எல்லாம் லைன்ல நின்று வாங்கிட்டு வருவோம். வளர எல்லாம் அப்படியே கொஞ்சம் இன்னும் பிடிக்காம போயிடுது. சரி உள்ள வேர்க்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. போட்டாச்சு, பிரியாணி போட்டாச்சு, சோம்பேறி சிக்கன் ரெடி பண்ணியிருக்காங்க. சில்வர் குண்டானில் போட்டால் அது என்னமோ அடி பிடிச்சிட்டே இருக்குமா. ஆனியன்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. நான் எது சாப்பிட்டாலும் ஆனியன் இல்லாமல் சாப்பிட மாட்டேன். கிளைமேட்டுமே கொஞ்சம் நல்லா மழை வர மாதிரி சூப்பராக இருக்குங்க பாருங்க. அப்படியே லைட்டாக இருட்டிடுச்சு. செல்லு கொடூரமாக ஹேங் ஆகுதுங்க. நான் சாப்பிட்டுக்கிட்டு பொறுமையாக போகலான்னு பார்த்தோம். இன்னும் கொஞ்சம் நேரம் போனால் தெரியும் கிளம்புறோமா என்னங்கிறது. சிவாக்கு வேறு நாளைக்கு ஸ்கூல் இருக்குது. ஏன்னா மழை வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சிவநாத்திரி நான் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி ஒரு சிவா பிறந்தப்போ என் பையனெல்லாம் முழுக்க எங்களுக்கு அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்கும். மழையிலேயே கை குழந்தையோட நாங்கள் தூக்கிட்டு போவோம். ஒவ்வொரு டைமும் எங்கள் அம்மா வீட்டுக்கு வரும்போதெல்லாம் சண்டை நடக்கும். லவ் மேரேஜ் தான் இருந்தாலும் புரிதல் வர்றதுக்கு எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் புரிதல் இல்ல, புண்ணாக்கம் இல்ல. அது என்னன்னு கேளுங்க. ஸ்டார்டிங்ல சண்டை வரும். சண்டை இல்ல, இவங்க அம்மாவுக்கு கணக்கா அப்பப்ப சண்டை நடக்குமா. அதனால இங்க வந்துட்டு நான் ஊருக்கு வரேன். அவங்க என்ன சொல்லுவாங்க, வெள்ளிக்கிழமை போக கூடாதுங்க. நான் வெள்ளிக்கிழமை தான் போகணும். அதனால என்ன சண்டை ஆயிட்டு தூக்கிட்டு போவோம். மழையா இருந்தாலும் சரி தான், உடைய பிடிச்சிக்குவோம் மொத்த கையில பின்னாடி. சிவாலும் நினைய மாட்டான். திமிரு ஓவர் ஜாஸ்தி. அந்த மழையிலயும் மனசாட்சி இல்லாம எங்களை இழுத்துட்டு போவாரு. இப்ப பாப்பா வந்தோடனே
அதுக்கே பாப்பாவை இப்போ ஒர்க்குங்க இப்போ ஏன் 1.5 வாரமாவே செம வேலை அவருக்கு. வீட்டில் தங்கறது இல்லை, வீடியோவும் சரியா பார்த்தீங்கன்னா வந்திருக்காது. அவருக்கு ஏகப்பட்ட வேலை இருந்துச்சா, அதனால பாப்பாவையும் கண்டுக்கிறதே இல்லை. அதனாலயே பாப்பா வரா, இவர் எங்கேயும் தூக்கிட்டு போக மாட்டேங்கிறாரா, அதனால திரும்பி போயிடுறா. எங்க அம்மா கிட்ட தான் போறா, எங்க கிட்ட கூட வர்றது கிடையாது. அப்புறம் ஒரு சில பேர் கமெண்ட்ல, ஒரு சில பேர் இல்ல, ஒருத்தவங்க 2 பேர் சொன்னாங்க, நீ என்ன வேலைக்கு போறோன்னு தான் வீடியோ போட்டிருந்தோம், நீ என்ன வேலைக்கு போற, இப்ப ரீசெண்டா ஏதோ வேலைக்கு போறேன்னு சொல்லி ஒரு வீடியோ, எல்லாத்தையும் எந்த வீடியோல உடனே போட்டுருவான். ஏதோ ஒரு வீடியோ இப்ப ரீசெண்டா போட்டேன். நான் வந்து எலக்ட்ரிக்கல், பிளம்பிங், நான் வெல்டரு, நான் செய்யாத வேலையை கிடையாது, எல்லா வேலையும் செய்வேன். நான் வந்து ஆல் ரவுண்டர். அதான் இந்த கூலி தொழில இருந்து எல்லாமே செய்வேன். சோசியல் மீடியால இருந்து நாங்க ட்ரை பண்ணாத வேலையே கிடையாது. உங்களுக்கு அப்படி தெரியல. நாங்க எப்பவுமே சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான், நாங்க எப்பவுமே தேவையான வீடியோவை முன்னாடியே நாங்க எடுத்து வச்சு, அப்படிலாம் இல்ல, எனக்கு தோன்றதை நான் செய்வேங்க. நான் யாருக்கும் பயப்படணும்னு எனக்கு அவசியம் இல்லை. நாங்க எப்பவுமே வீடியோ எல்லாம் ரெடி. நான் என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து வேலை இருக்கும்போது நான் அந்த வேலையை செய்வேன், வேலை இல்லாதப்ப இந்த வேலையை செய்வேன். ஒய்ஃபு கத்து கொடுத்து ட்ரை பண்றேன். கத்து கொடுத்துட்டா அடுத்தது ஒரு ஆப்ஷன் டிரைவிங் போலான்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு, டெலிவரி பாய் போலாம், நிறைய இருக்கு. ஆனா எதுக்கு போனாலும் பணக்காரன முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு. பிசினஸும் ஒரு ஐடியா இருக்குது. மற்றபடி நீங்க பாத்துருப்பீங்க, நான் இப்போ ரீசெண்டா வெல்டிங் வேலைக்கு போயிட்டு இருந்தது, வேலையோட போனது, எல்லா வேலையுமே செய்வேங்க. இந்த வேலை தானே எனக்கு கிடையாது, வேலையும் போவோம். கூப்பிட்டா எந்த வேலை கூப்பிட்டாலும் போயிடுவேன். வச்சுங்க, நான் விஜய் ஒரு குண்டானில் கிண்டி வச்சிருக்கா, ஊருக்கு எடுத்துட்டு போனா ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம். இது அப்புறம் அது வந்து சிக்கன், இது ஆனியன் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து சாப்பிட போறோம். மணி 4 தான், இங்க இருட்டான மாதிரி இருக்கு. நம்ம ஊர்ல போட்டு வெயில் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க, சாப்பிட்றாரு. டேஸ்ட் எப்படி இருக்கு? உப்பு இருக்கா? நல்லா இருக்கு. நல்லாதான் இருக்கா? சிவா, சாப்பாடு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? குடி போக மாட்டேன். எங்க அம்மா பிரியாணி எடுத்துட்டு போக சொல்றேன். அம்மா எடுத்துட்டு போமா, கொஞ்சோண்டு எடுத்துட்டு போமா. ஏம்மா எடுத்துட்டு போமா, அம்மா கொஞ்சம் பிரியாணி குடி. யான்னு சொல்லு. அவங்களுக்கு ப்ரெஷர் இருக்கா, பிரியாணி சாப்பிட்டா எப்பவுமே நாங்க ஏதாவது வீட்டுல ஸ்பெஷலா செஞ்சோம்னா சாப்பிடவே மாட்டாங்க, ப்ரெஷர் ஏறி போடுமா. இப்ப நீ பண்றது எனக்கு ப்ரெஷர் ஏறுது, வாங்கிட்டு போ. வெள்ளை சோறு எடுத்து போறியா? வெள்ளை சோறு எல்லாம் வெறுத்து குண்டான்ல சோறு வாங்கிட்டு இது வாங்கிட்டு வந்துட்டாங்க எல்லாம். அப்புறம் என்ன சிவா, போயிட்டு வந்தேன், போன வேலை முடிஞ்சுதா நல்லபடியா? எங்கடா போன? எங்க போன? போய் சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நாங்களும் அப்படியே செல்லியாகி கோயிலுக்கா, நாங்களும் அப்படியே ஒரு 6 மணிக்கு கிளம்புறோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம், வாங்க.